அரை மூடி தேங்காயுடன் சேமியா சேர்த்து ஒரு தடவை இப்படி செய்து பாருங்கள். போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு 1 கப் அளவுக்கு சேமியா 100 கிராம் சேமியாவை சேர்த்து நல்லா நெய்யில் மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுபட்டதும் இதோட 2 கப் அளவுக்கு தண்ணீர், சேமியா எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணீரும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து வெந்த பிறகு இதோட 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதித்து திக்கானதும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ அதே ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பாதாம், முந்திரி எதுவாக இருந்தாலும் சேர்த்து நல்லா செவர வறுபட்டதும் இதோட ஒரு மூடி தேங்காவை கருப்பு பகுதியை எடுத்துட்டு வெள்ளை பகுதியை மட்டும் மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக ஓட்டி எடுத்து சேர்த்து இந்த நெய்யிலே வறுத்துக்கங்க. நல்லா வறுபட்டு வாசம் வர பார்த்து இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்த பிறகு இது கூடவே நம்ம வேக வச்ச சேமியா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து சுட சுட பரிமாறி பாருங்கள். போட்டி போட்டுட்டு சாப்பிடுவோம்.